ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து ரம்யா கிட்ட நான் பெங்களூர் வர மாட்டேன் மேம், என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னதும் உடனே ரம்யா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கார்த்தி அப்படின்னு கேட்டதோ ஆமாம் மேம் ஆயிடுச்சு, சாரி மேம் அப்படின்னதோ ஓகே கார்த்தி பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃப் கூடவே இருந்து நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் மற்ற வேலையை பார்க்குறேன் அப்படின்னதோ கார்த்தியும் தேங்க் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா செம டென்ஷன் ஆகி அவங்க கேபின்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் கேஷவன் மேம் என்ன ஆச்சு மேம், என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டதும் முதல்ல வெளியில போறீங்களா அப்படின்னு சத்தம் போட்டதும் மேனேஜர் வெளியில வந்துட்டாங்க. என்ன ஆச்சு இப்படி மேம் முரட்டுத்தனமா நடக்கவே மாட்டாங்களே, கார்த்தி உள்ள போய் வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி கேஷவன் யோசிக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா ரம்யா அவங்க வீட்டுக்கு நம்ம அபிராமி தீபாவுக்காக வாங்கிட்டு வந்த புடவை, தீபாவுக்காக அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாமே மீனாட்சி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ தனக்கு வார மாதிரி எல்லா விஷயமும் அந்த தீபாவுக்கே போயிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு கோபத்தில் ரம்யா கத்திட்டு இருக்காங்க. ஏ தீபா எல்லாமே என்கிட்ட வருதுடி, ஆனால் அதுக்குள்ள நழுவி உன்னோட கைக்கு வந்துடுது, அதே மாதிரி தான் அப்போ என் கார்த்திக்குமா, என் கார்த்தி எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அதைக்கு நீ தட்டி பறிச்சிடுவில்ல, விட மாட்டேன்டி, ஒன்று கார்த்தி லைஃப்ல நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், முடியும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போ கார்த்தி எனக்கு கிடைக்க மாட்டாரா, இனி கார்த்தி இல்லாத உலகத்துல நான் எதுக்கடி வாழணும், நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன்டி, நீ ஒரு பிச்சைக்காரி, உன்கிட்ட நான் தோத்து போயிட்டேனே, ஃபர்ஸ்ட் டைம் ரம்யா தோத்து போயிட்டா, தோத்து போன ரம்யா எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னுட்டு கட்டி எடுத்து கையை வெட்டி கீழே கொண்டு விழுந்துடுறாங்க ரம்யா. அப்படின்னு பார்த்து வேலைக்கார செல்வி பார்த்து பயங்கரமா கத்திடுறாங்க. உடனே ரம்யா அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்க பார்த்தோம்னா தீபா அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்க. அப்பா என்னப்பா ஆச்சு? ஆமா தெரியலம்மா, கையை வெட்டிட்டு கீழே விழுந்து கிடந்திருந்தா, இப்படி முட்டாள்தனமான காரியம்லாம் என் பொண்ணு பண்ண மாட்டாமா, இப்படி சூசைட் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் ஐயோ என்னப்பா சொல்றீங்க, ஒருவேளை விரும்புகிற பையன் மூலமா எது பிரச்சனை வந்துருச்சோ தெரியலையே அப்படின்னு கேட்டதும் எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நீ தானே ஃப்ரெண்ட், உன்கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்லுவா, நீ எது என்னதுன்னு விசாரிச்சுக்கலாமேங்கிற மாதிரி கேட்டதும் இல்லப்பா அது சம்மந்தமா இது வரைக்கும் என்கிட்ட அவ எதுவுமே பேசல அப்படின்னு தீபா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் நல்ல வேலை கொஞ்சம் சரியான டைம்ல அட்மிட் பண்ணிட்டீங்க, இது எந்த பிரச்சனையும் இல்லை, உள்ள போய் பாருங்க அப்படின்னதும் நேரா ரம்யா அப்பா போய் என்னம்மா இது, என்னோட உலகமே நீதான், நீயும் இல்லைன்னா நான் உயிரோட இருந்திருப்பேனா, பேசாம என்ன கொண்டு போட்டுட்டு நீ இப்படி பண்ணிருக்கலாமேங்கிற மாதிரி சொன்னதும் ரம்யா அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுடி உனக்கு, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண, நான் தோத்து போயிட்டு தீபா, என்னோட காதல் தோத்து போயிடுச்சு அப்படின்னதும் ரம்யா என்ன சொல்ற, ஆமா நீ என்ன சொன்ன, எப்படி ஆச்சு, எனக்கு ஆசைப்பட்ட லைஃபா அமைச்சு கொடுக்குற நீ அப்பாவுக்கு சத்தியம் பண்ணல, ஆமா ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி என் லைஃப் எனக்கு கிடைக்காம போயிடும்னு பயமா இருக்கு அப்படின்னதும் எனக்கு புரியல ரம்யா, நான் காதலிக்கிற பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு தீபா, அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவனை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதும் தீபா அதிர்ச்சி ஆகுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.